ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् கருவிருத்த குழினி தவின் காம கடுங்குடி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோ திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1000தோடு 102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகந்தனில் எழிற்குறுகை வருமாறாம் இறங்குநீயே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. திருவிருத்தத்துல ஆச்சரியமான ஒரு கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு இடம். பான் குன்றனார், அதாவது மான் குன்றமேந்தி தன்மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் சேன் குன்றம் சென்று பொருள் படைத்தான் கற்ற திண்ணனவே. நாயகனானவன் என்னை விட்டு பிரிந்து திருவேங்கடம் சென்று பொருள் சம்பாதிப்பதற்காக போகிறான். பொருள் சம்பாதிப்பதும் தேவைதானே, அது இல்லாமல் இருக்க முடியாது. பொருள் சம்பாதிப்பது தர்மம், பொருள் சம்பாதிப்பது தேவை, எல்லாம் உண்டு. ஆனாலும் கூட நாயகியை விட்டு பிரிந்து போக மனமில்லை, நாயகிக்கும் பிரிய மனமில்லை, நேரே சொல்வதற்கும் மனமில்லை. அதனால அவன் சில செய்கைகளையும் சில பார்வைகளையும் சில வார்த்தைகளையும் சொல்ல, அப்போ அதற்காக நாயகி சொன்ன அழகான பாசுரம் பார்த்தோம். காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில், இவருடைய செயல்களை எல்லாம் பார்த்து நாங்களே புரிந்து கொண்டோம், அவர் திருவேங்கடத்துக்கு பொருள் சேர்க்க போகிறார் அப்படின்னு. ஆனா உண்மையில பார்த்தா அவருடைய எண்ணம் அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன கேட்டா, 9வது பாசுரத்துல தின் பூஞ்சுடர் நதி நிதி நேமியம் செல்வர் பின்னாடனைய பண்பூமணிவல்லி யாரே பிரிபவர்தாம். இவரை விட்டு யார் பிரிய முடியும்? பரமபதத்துக்கு போனவர் அங்கே பரமபதத்தை விட்டு எம்பெருமானை விட்டு பிரிந்து வரும் மனம் உண்டோ? அப்படி பரமபதத்துக்கு போனவருக்கு பிரிந்து வர மனம் இருந்தால் இந்த நாயகியை விட்டு பிரிவதற்கும் மனசு இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு நாயகி கிடைத்திருக்கும் போது யார்தான் பிரிந்து போவார் அப்படின்னு சொன்ன பாசுரம். அதுக்கப்புறம் 11வது பாசுரத்துல மாயோன் வட திருவேங்கட நாடவல்லி கொடிகாள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர் அப்படின்னு தோழிகளிடம் நாயகன் சொல்லக்கூடிய பாசுரம் மதம் பார்த்தோம். என்னுடைய நோயை நீங்கள் சொல்ல உரைக்கிலும் கேட்கின்றீர், நான் சொன்னா கூட நீங்கள் கேட்கவில்லை, நீங்களே கேட்கணும், என்ன உன்னுடைய கஷ்டம் என்ன கேட்கலாம், நீங்களே கேட்கல, நான் சொன்னாலும் நீங்கள் கேட்கவில்லையே அப்படின்னு அழகாக சொன்ன விதத்தை எல்லாம் நான் பார்த்தோம். ஏன்னு கேட்டானா, உங்களுடைய பரவசத்தினாலே நீங்க கேட்கல அப்படின்னு. நுமது வாயோ நுமது குரலோசையோ அப்படியெல்லாம் இதெல்லாம் இப்படி தனித்தனியே என்னை அடும், என்னது கஷ்டம் அப்படின்னா உமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டா, எல்லாமே கஷ்டம், உண்மை பிரிந்து போகும்போது எல்லாம் என்னை துக்கப்படுத்துகின்றன அப்படின்னு அழகாக சொன்னார். இப்ப அடுத்த பாசுரம் 11வது பாசுரம்.
அரியன யாமின்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய் பெரியன காதம் பொருட்கோ பிரிவன ஞாலமெய்தற்குரியன பொன்முத்தும் பைம்பொன்னுமேந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பேறுகின்றவே. இதே நாயகன் அழகாக சொல்லக்கூடிய பாசுரம். நாயகன் நாயகி கிட்டேயே சொல்லுகிறான், இல்ல தோழிகள் கிட்ட சொல்லுகிறான். நாயகன் நாயகி கிட்டேயே சொல்வதை முதல்ல பார்த்தோம், தோழிகள் கிட்ட சொல்வதை போன பாட்டிலே பார்த்தோம். இந்த பாட்டிலையும் எப்படி வேணுமானாலும் வச்சுக்கலாம். நாயகன் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுகிறான். நாயகனுக்கு இப்பொழுது பொருள் ஈட்டுவதற்காக போகணும், ஆனால் போகல. ஏன்னா போவதற்கு விட்டு பிரிவதற்கு இவனுக்கும் கஷ்டமாக இருக்கு. நாயகன்னா எம்பெருமான், இவனுக்கும் கஷ்டமாக இருக்கிறது. நாயிகை படும் துயரத்தையும் பார்க்கிறான். இவனுக்கு கஷ்டமாக இருக்க மாத்திரம் இல்ல, இவனை விட்டு பிரிந்தால் அவள் என்ன கஷ்டப்படுவாள் அப்படிங்கிறது இப்ப தெரிகிறது. இப்ப இன்னும் பிரிந்து போகல, இன்னும் பிரிந்து போகவில்லை, இனிமேல்தான் பிரிந்து போகிறான். அதுவே பிரிந்து போகிறானோ இல்லையோங்கிறதே அவனுக்கு சந்தேகமாக இருக்கு. அப்படிப்பட்ட சமயத்துல இந்த மாதிரி ஒரு சந்தேகம் அவளுக்கு வந்து விட்டது. அதாவது இவன் தன் வாயை விட்டு சொல்லல, நாம தான் பார்த்தோமே, இவன் தன் வாயை விட்டு சொல்லவில்லை. சொல்லாம இருக்கச்சே வாயை விட்டு சொல்லாமல் இவன் நாயகி கிட்ட பேசக்கூடிய சில அருமை பேச்சுகள், சில அருமை செயல்கள், இதை வைத்து அவள் நாம் தெரிந்து கொண்டோம் புரிந்து கொண்டோம் நாயகி சொல்லி அதிலேயே அவள் கண்ணிலே ஜலம் வருகிறது, அவள் கஷ்டப்படுகிறாள். இதை பார்த்த நாயகன் இன்னும் நாம ஊருக்கு போகல மட்டுமில்ல, போக போறோம்னு சொல்லவும் இல்லை, பிரிய போறோம் சொல்லவும் இல்லை. அதை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சொல்லுவதற்கு எம்மாலும் முடியாது, கேட்பதற்கு அவராலும் முடியாது. அந்த நிலையிலே சொல்லுவதற்கு முன்பேயே நாம் போகிறோம் என்பதை புரிந்து கொண்டு இவள் இந்த துக்கத்திலே இருக்காள் என்னால் அப்ப பின்னாடி எவ்வளவு துக்கம் இருக்கும் இவளுக்கு. இப்படி ஒரு காட்சி லோகத்துல எங்கேயாவது கிடைக்குமா? அரியன யாமின்று காண்கின்றன. நான் இப்ப பார்க்கிறது இருக்கே, இது அரியன, உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு காட்சியை பிரிந்து போறேன்னு சொன்னா பேசாம இருந்துட்டு போனப்புறம் சந்தோஷப்படுறவாள் நிறைய பேர் பார்க்கலாம் லோகத்துல. ஆனா பிரிந்து விடுவானோங்கிற ஐயத்திலேயே இந்த மாதிரி கண்ணுல ஜலம் எல்லாம் வரும்போது அந்த காட்சி அரியன, உலகத்திலே வேற எங்கும் பார்க்க முடியாது. அரியன யாமின்று காண்கின்றன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அரியன யாமின்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய், கண்ணனுடைய விண் ஸ்ரீவைகுண்டம், அதற்கு துல்லியமான பெண்ணே, துல்லியமான நாயகியே, ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு பிரிவது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி பிரிவதற்கு அருமையாக பிரிய முடியாத அளவு இருக்கக்கூடியவளே, பெரியன காதம் பொருட்கோ பிரிவன. ஒரு பொருளுக்காக, ஒரு பொருள் சம்பாதிப்பதற்காக காதம் ரொம்ப தூரம், ஒரு காத தூரம், ஒரு அதிக தூரம் ஒருத்தன் போகிறான் பொருள் சம்பாதிப்பதற்காக அப்படின்னா அது உன்னை பிரிந்து பொருள் சம்பாதிப்பதற்காக இவ்வளவு தூரம் போவானா? போவது பொருள் சம்பாதிப்பதற்காக ஆகுமா? உன்னுடைய பிரிவை காட்டிலும் அது முக்கியமா இருக்குமா? ஞாலம் எய்தற்கு உரியன, ஏனென்றால் ஞாலம் எய்தற்கு உரியன. உலகம் மொத்தமுமே என்ன பொருள், அங்க போய் என்ன சம்பாதிக்க போகிறோம்? ஆனால் இங்கே உன் கூட இருந்தால் உலகம் மொத்தமுமே என் வசப்படும் அப்படிங்கிறதுக்கு சமம். நாயகியோடு உன்னோடு சேர்ந்து இருந்தால் உலகம் மொத்தமே என் வசம் இருப்பதாக எனக்கு ஒரு ஆனந்தம், உலகம் மொத்தமே என் காலடியில் இருப்பதாக எனக்கு ஒரு ஆனந்தம். நான் இந்த உலகத்திலேயே இல்லை, நான் சொர்க்கலோகத்துல இருக்கேன், நான் சொர்க்கலோகத்துல இல்லை அதுக்கும் மேல ஏதோ ஒரு லோகத்துல இருக்கேன் என்பதாக உலகம் மொத்தமும் என் வசத்துக்கு ஈடாக ஆகுமே. ஞாலமே இதற்கு உரியன, எல்லா உலகத்தையும் என் வசப்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. எது இருக்குன்னா நாயகியே உன்னுடைய கண்கள், கண்ணை பற்றி சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, ஒன் முத்தும் பைம்பொன்னு வேந்தி, நல்ல முத்து பொண்ணு
எல்லாம் கொட்டி கிடைக்கிறது. என்ன பொருள் ஈட்டுவதற்கு போகணும்? முத்தும் பொண்ணும் ஈட்டுவதற்கு போகணுமா? முத்தும் பொண்ணும் உன் கண்ணுல இருக்கு. கண்ணை போல முத்து உண்டா? கண்ணை போல பொண்ணு உண்டா? இல்ல கண்ணிலே சிந்தக்கூடிய ஜலம் இருக்கோ இல்லையோ, அதை விட முத்துக்கு விலை மதிப்பு அதிகமா? இதனுடைய மதிப்பு என்ன மதிப்பு? அதை விட முத்துக்கு விலை மதிப்பு அதிகமா? இல்ல பொண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த உன்னுடைய பசலையின் நிறம், உடல் நிறம் இருக்கோ இல்லையோ, அதை காட்டிலும் பொண்ணு வசந்ததா? பைம்பொண்ணு மேந்தி ஓரோ குடங்கை பெரியன, ஒரு கையளவு என்னோ அதை காட்டிலும் பெருசாக, உள்ளங்கை அளவை காட்டிலும் பெருசாக இருக்கக்கூடியது கெண்டை குலம். கெண்டை மீன் அப்படின்னு அர்த்தம். கெண்டை மீன் திருக்கண்ணை சொல்றார். நாயகியோட திருக்கண்ணானது உள்ளங்கையை விட பெரியதாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான உன்னுடைய கண் இருக்கே, இந்த கண்ணு ஞாலமே இதற்கு உரியன. இதற்கு ஒரு உலகம் மொத்தம் விலை பேசலாம் இந்த கண்ணுக்கு. பொன் முத்தும் பைம்பொன்னும் உன் கண்ணுல இருக்கு, வெளியில கிடையாது. நான் போய் சம்பாதிக்கிற முத்து இல்ல, நான் போய் சம்பாதிக்கிற பொண்ணு இல்ல, இது மொத்தமும் உன்னுடைய கண்ணிலே இருக்கிறது. இவையோ வந்து பேறுகின்றவே, இந்த கண்கள் தான் என்னை வந்து பேறுகின்ற, என் முன்னே வந்து நிற்கின்றன அப்படின்னு அர்த்தம். என் முன்னே இவைதானே வந்து நிற்கின்றன. நான் ஊருக்கு போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த 2 கண்கள் என் கண் முன்னே வந்து நிற்க, அந்த கண்ணிலே பொன்னும் முத்தும் தெரிய, அந்த கண் முன்னே உலகம் மொத்தமே அந்த கண்ணுக்கு அதீனம் என்று சொல்லும்படியான நிலை நிற்க, இதை விட்டு விட்டு பொருள் ஈட்டுவதற்கு காத தூரம், மைல் கணக்குல தூரம் போவது அப்படின்னு ஒண்ணு உண்டோ அப்படின்னு சொல்றேன். இப்ப இவளை பார்த்து இப்படி சொல்லும்போது இவளுடைய இந்த நிலைமை, அழகிய கண்ணோடு இவள் இருக்கக்கூடிய நிலைமை, அது அரியன யாமின்று காண்கின்றன. அதை நாம் இப்பொழுது பார்ப்பது இது அரிதானது, உலகிலே எங்கேயுமே பார்க்க முடியாது என்பதாக அர்த்தம். அரியன யாமின்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய் பெரியன காதம் பொருட்கோ பிரிவன ஞாலமெய்தற்குரியன ஒன்மொத்தும் பைம்பொன்னு மேந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பேறுகின்றவே. ரொம்ப உள்ளர்த்தம் வச்சு இருக்கக்கூடிய பாசுரம். ரொம்ப ரொம்ப பாருங்களேன். கெண்டை குலம் சொல்ற, கெண்டைனா மீன், கெண்டை குளம்னா 2 மீன் அர்த்தம் வச்சு, கண்ணுனே சொல்லவே இல்லை, 2 மீன் அப்படின்னு சொல்ற. 2 மீன் இருக்கே, இதுல பொன் மொத்தும் பைம்பொன்னு மேந்திங்கிற, முத்து இருக்கு பொண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த கண்ணு நுனியில இருக்கக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு இல்லையா, நேற்று பார்த்தோமே, ஒரு சொட்டு கண்ணீர்ங்கிறதா விசேஷம், அதுதான் முத்து அப்படின்னு. பைம்பொன் அப்படின்னா பசும் பொண்ணு அப்படின்னு அர்த்தம். பசலை நிறம் அப்படின்னு சொல்லுவா. உடம்பிலேயே ஒரு பசலை நிறம், அதான் நாயகன் விட்டு பிரிகிறான் அப்படின்னு இருக்கும்போது பசலை நிறம் வந்து விடுமா, அதான் வைவர்ணியம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, அழகான இயல்பான நிறம் என்னவோ அந்த நிறம் போய் கொஞ்சம் மங்கி போன நிறம் அப்படிங்கிற ஒரு தேஜஸ்னு ஒண்ணு இருக்கும். தேஜஸ்வினியாக இருப்பார்கள். யௌவன காலத்திலே, இளமை காலத்திலே பெண்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தேஜஸ் ஒண்ணு வரும். அதுவும் நாயகனோடு சேர்ந்து இருக்கும்போது, கல்யாணம் அப்படின்லாம் வரும்போது இன்னும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒளி அப்படின்னு ஒண்ணு வரும். அதுக்கு மேல அந்த குடும்ப வாழ்க்கையிலே குழந்தைன்னு பிறக்கும்போது அந்த அந்தர்வத்தினியாக, அதாவது குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கும்போது இன்னும் ஒரு தனி ஒளி அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஒளி கூடிக்கொண்டே இருக்கும் நாயிகைகளுக்கு. இப்போ நாயகன் பிரிந்து போறான் அப்படின்னும் போது மாமை குன்றும் அடுத்த பாட்டுல வருது, ஒளி குன்றி போகும், அப்போ பசலை நிறம் அப்படிங்கிறது வரும், அது தெரிகிறதாம். அப்போ அந்த பைம்பொன்னு மேந்து, அதுதான் பைம்பொன் அப்படிங்கிற, இதுவும் ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு குடங்கை போல பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளங்கை அளவுன்னு அர்த்தம். ஓரோ குடங்கை பெரியன, ஒரு உள்ளங்கை அளவு பெருசாக இருக்கக்கூடிய மீன்கள் அப்படின்னா 2 கண்கள், இவை என் முன்னாடி வந்து நிற்கின்றன. இந்த காட்சி அரியணை யாம் என்று காண்கின்றன. இந்த மாதிரி இந்த கண்காட்சி நான் எங்கேயுமே பார்க்க முடியாது, யாரும் எங்கும் பார்க்க முடியாது என்பதாக தாற்பயம். பாசுரத்துக்கு சரியாக சொல்லணும்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் அழகா 2-3 விஷயம் இருக்கு. இதுல முதல்ல அரியன யாமின்று காண்கின்றன, ஒரு நாயகனுடைய பிரிவை தாங்க முடியாமல் நாயகியினுடைய கண்ணிலே ஜலம் வரக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது அழகா ஒருமங்க பெருமாளுடைய வனப்பிரவேசத்துல சீதா பிராட்டிக்கு.
நானும் காட்டுக்கு போக போறேன் சீதா பிராட்டி கிட்ட விடை பெற்றுக்கும் போது, சீதையே துக்கமதோவனம், வனங்கிறது ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப துக்கமானது காட்டுல. அதனால வனத்துக்கெல்லாம் நீ வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வனத்துல இருக்க என்னென்ன பயங்கள் உண்டோ, என்னென்ன துக்கங்கள் உண்டோ, இது எல்லாத்தையும் எடுத்து சொல்ற பெருமாள். நீ இங்க சௌக்கியமா இரு அப்படிங்கிற, நீ இங்க சௌக்கியமா இரு, காட்டுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம். என்ன கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட வேண்டாமே, சௌக்கியமா தானே இருக்கணும், அதனால இங்கேயே சௌக்கியமா இரு அப்படிங்கிற. ஆனா சீதா தேவிக்கு அதிர்ந்து போறார் அவர். பெரிய ஆச்சரியமா இருக்கு, இது என்ன? அவர் சில நியாயங்கள்லாம் கேட்கிறார். உண்மை காட்டுக்கு போன்னு சொன்னா எம்மையும் சொன்னதாதான அர்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு கேட்கிற. இருந்தா கூட பெருமாளுடைய பாவம் என்னன்னு கேட்டா அவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு. ஆனா சீதா தேவியினுடைய பாவம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, உம்முடைய வியோகத்தை காட்டிலும் பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. உம்மோடு கூட சேர்ந்து இருந்தா கஷ்டங்கள்லாம் கஷ்டம் இல்லை, உண்மையை விட்டு பிரிந்து இருந்தால் சுகமே கஷ்டமாக இருக்கும். நல்ல படுக்கை, நல்ல ஆகாரம், நல்ல சௌக்கியம், நல்ல தூக்கம், இதெல்லாமே துக்கமா இருக்கும். இதெல்லாமே வராது, இதெல்லாமே புத்தி போகாது. உம்மோடு கூட இருந்தோமானால் அப்ப ஆகாரமே இல்லாட்டா கூட பசி தெரியாது, பயமெல்லாம் இருந்தா கூட பயம் தெரியாது அப்படின்னு ஆயிடும். ரொம்ப புழுதியெல்லாம் காத்தெல்லாம் அடிச்சா கூட ஏதோ சந்தனம் பூசினா மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சீதா தேவியே சொல்ற. ஆனா கூட பெருமாள் கொஞ்சம் யோசிக்கிறார், இவருக்கு போய் இந்த கஷ்டத்தை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லச்ச. அப்ப சீதா பிராட்டியானவர், இவன் இந்த ஒரு முகூர்த்தமே என்னால தாங்கிக்க முடியலையே, நான் எப்படி 14 வருஷம் தாங்கிக்க போறேன் அப்படின்னு. இந்த முகூர்த்தம்னா நீர் சொல்ற இந்த காலம், இதையே என்ன, இந்த பிரிவையே என்னால தாங்கிக்க முடியலங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, பெருமாள் இன்னும் வனப்பிரவேசம் பண்ணல, பிரிஞ்சு போகல, பிரிஞ்சு போக போறேன்னு சொல்லியிருக்க. ஆனா அதவே தாங்க முடியாமல் ஒவ்வொன்னு அழுதுண்டு பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிட்டு, இதையே என்னால தாங்க முடியல, நான் எப்படி 14 வருஷம் இருப்பேன் அப்படின்னு இருக்கா ஆலிங்கனம் பண்ணிட்டு அழுத. அதுக்கப்புறம் தான் பெருமாள் சொல்ற, சகதர்மச்சரி பவ, சரி நீயும் கூடவா அப்படின்னு சொல்ற. அப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு அரியன ஒரு காட்சி ஒண்ணு பார்த்தோமோ இல்லையோ, அதுக்கப்புறம் எங்க திருவிருத்தத்தெல்லாம் பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு காட்சி. நமக்கு அரியனவா இருக்கு, அது அழகா சொல்ற ஆழ்வார். அரியன யாமின்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய், கண்ணன் விண்ணனையாய்னு கூப்பிடுறான். கண்ணனுடைய பரமபதத்துக்கு சமமானவளே. இந்த விஷயம் முன்னாடியே பார்த்தோம். பரமபதத்துக்கு போனவர் திரும்பி வருவதை நினைச்சு கூட பார்க்க மாட்டார், அந்த எண்ணமே இருக்காது அவருக்கு. ஏன்னா அப்படி ஒரு இடத்துல இருக்கிறவர் எப்படி அதை விட்டு வருவார்? சில சமயம் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டா, லீவுக்கு வெளியில தாத்தா பாட்டியத்துக்கு போகும், அங்க போச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி வர கூட்டா கூட வராது. அந்த மாதிரி கண்ணன் விண்ணனையாய், அந்த மாதிரி உன்னை விட்டு போய் யாருக்காவது பிரிவதற்கு மனசு வருமா? அப்படி யாருக்கும் உன்னை பிரிய மனசு வராதபடி விண்ணுலகம் மாதிரி இருக்கக்கூடியவளே அப்படின்னு அர்த்தம். அளவற்ற இன்பம் அளிப்பவளே அப்படின்னு தாற்பயம். பெரியன காதம் பொருட்கோ பிரிவன, பொருட்கு ஒரு பொருளுக்காக, ஒரு பொருளை சம்பாதிப்பதற்காக பெரியன காதம், ரொம்ப பெரிய தூரம் பிரிந்து போவது என்பது பொருட்கோ, பொருள் சம்பாதிப்பதற்காக ஆகுமோ அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை சம்பாதிப்பதற்காக இவ்வளவு தூரம் உம்மை விட்டு பிரிந்து போவது அப்படிங்கிறது தகுமா அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் சம்பாதிக்கணுங்கிறத உம்மை விட்டு இவ்வளவு தூரம் போறது அது சரியா இருக்குமா? அதுவா முக்கியம்? பொருள் சம்பாதிப்பதா முக்கியம்? இதுதானே முக்கியம். இதை விடவா அது வசதி? பொருள்ங்கிறது வசதியா? இல்லையே அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. பெரியன காதம் பொருட்கும் பிரிவன எஸ்பயா சகச சொர்க்கா அப்படிலாம் ராமாயணத்துல சொன்ன மாதிரி, உம்மை விட்டு பெருமாளும் சொல்றார், உம்மை விட்டு பிரிஞ்சிருப்பது எனக்கும் முடியல, எனக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஞாலமெய்தற்குரியன அப்படின்னு அதனுடைய விவரணம் தான் இது. ஒரு ஞானம் எய்தற்கு உரியன அப்படின்னு அவருடைய கண்களை பற்றி சொல்லும் போது, எல்லா உலகத்தையும் எய்தற்கு அடைவதற்கு வசப்படுத்திக் கொள்ளுவதற்கு உரியன அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, சகல லோகத்தை இங்கேன்னு போய் பொருள் சம்பாதிக்க போனவன் நிறைய பொருள் சம்பாதிச்சு தசேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் அப்படின்னு சொல்ற மாதிரி மொத்த பிருத்திவியும் மொத்த பூமியும் அவனுக்கு சொந்தம் அப்படிங்கிற அளவு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க.
அப்படி ஆனா கூட இவளுக்கு சமமாகாது. இவளை விட்டு இந்த பிரிவு இருக்குல்லையோ, அந்த பிரிவு இருக்கும்போது பூமி மொத்தமும் எனக்கு கீழே வந்து என்ன பிரயோஜனம், அவளை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேனே அப்படின்னு தான் தோணுமா. ஏன்னா அழகா ஒரு வார்த்தை ஸ்ரீமத் ராமாயணத்தில் வருது, ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாத்கலாம். ஆஞ்சநேயர் சொல்ற ஸ்லோகம் இது. ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியை பார்க்கிறார் சுந்தரகாண்டத்துல, அசோகவனத்துல சீதா பிராட்டி தனியா இருக்கிறத பார்க்கிறார். பார்த்தப்புறம் தான் சொல்றார், ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு, 3 லோகத்து ராஜ்யம் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, சீதாவா ஜனகாத்மஜா இன்னொரு பக்கம் சீதா பிராட்டி இருக்கான்னு வச்சுக்கோ, திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் இந்த 2ல எது வேணும் அப்படின்னு கேட்டா, திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாத்கலாம், 3 லோக ராஜ்யமும் சேர்த்து வச்சாலும் இந்த சீதா தேவியினுடைய 100ல ஒரு பங்கு ஆகாது. கலாங்கிற ஒரு பகுதி ஆகாது, ஒரு சின்ன அம்சம் கூட ஆகாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தேவி இருந்தார்னா இதில் 100ல 1 கூட 3 லோக ராஜ்யம் வந்தாலும் ஆகாது அப்படின்ற. இது ஆச்சரியமான விஷயம் இது. ஏன்னா இவ்வளவோ பைசா சம்பாதிச்சு விடலாம் அப்படின்னு, எத்தனோ கோடிக்கணக்கில் பைசா சம்பாதிச்சு விடலாம். ஆனால் நல்ல குணத்தோடு கூட இருக்கக்கூடிய அன்போட அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு வந்துருத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு பெருமை உண்டு. அது இல்லாம இருந்தா எத்தனை 7 அடுக்கு மாளிகையில இருந்தா என்ன பிரயோஜனம். இல்லது என் அப்படின்னா திருக்குறள் ஒண்ணு அடியண்டை தகப்பனார் அடிக்கடி சொல்வார், இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை அப்படின்னு குறள். இல்லது என் இல்லவள் மாண்பானால், இல்லவள் கூட இருக்கக்கூடிய மனைவியானவள் அன்பும் பண்பும் உடையவளாக இருந்தால் இவனுக்கு எது இல்லை, பைசா இல்லைன்னு சொல்ல முடியாது. பைசா இல்லைனாலும் அவன் தரித்திரன் இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட மனைவி கிடைக்குமானால் அப்ப இல்லைன்னு ஒண்ணு கிடையாது. உள்ளது என் இல்லவள் மானாக்கடை, ஆனா இல்லவள் கூட இருக்கக்கூடியவள் அவளுக்கு அன்பும் பண்பும் இல்லையானால் அப்ப உள்ளது என், அப்ப என்ன இருக்கு இவனுக்குன்னு அர்த்தம். இவன் என்ன கோடீஸ்வரனா இருந்தா கூட ஒண்ணும் கிடையாது. இன்னும் அன்பும் பண்பும் இல்லாத இடத்து கோடீஸ்வரனா இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஆஹா, அந்த மாதிரி பார்த்தோம்னா பெருமாளை விட்டு பிரிந்து அசோகவனத்துல இருக்கக்கூடிய பிராட்டியானவர் ஒவ்வொரு க்ஷணமும் ராமனே ராமமேவ அப்படின்னு ராமனையே சிந்திச்சுண்டு இருக்கிறவா. நைஷா பசியதி ராட்சஸா ஏகாம் புஷ்ப பலத்ருமான் ஏகஷ்ட ஹிருதயானூனம் ராமமேவ அனுபசியத்தின்னு பெருமாள் ராமனையே சிந்திச்சுண்டு கண்ணில் ஜலத்தை பெருகி கொண்டு இப்போ மலின வஸ்திரத்தோடு கூட மலினமான உடம்போடு கூட ஒரு தேஜஸ், ஆனா மறைஞ்சிருக்கிற தேஜஸ், ஒரு அழுக்கோட இருந்த ரத்தனம் எப்படி இருக்குமோ, ஒரு கிரகணம் பிடிச்ச சூரியன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவளை பார்த்து இப்படி ஒரு தேவி, இப்படி ஒரு நாயகி லோகத்தில் இருப்பாரான்னு அப்பதான் முதல்ல ஆஞ்சநேயர் பார்க்கிறார். அது வரைக்கும் பார்த்ததில்லை. அது வரைக்கும் யாரையோ பார்த்திருக்கார் அவர். தாரா, ருமா, அந்த மாதிரி வானர பத்தினிகள்லாம் நிறைய பேர் பார்த்திருக்கார். இன்னும் கூட சில பேருடைய கதையெல்லாம் கேட்டிருக்கலாம். இன்னும் கூட புராணங்கள்ல எத்தனையோ மகிழ்ச்சிகளுடைய கதையெல்லாம் கேட்டிருக்கலாம், ராஜபத்தினிகள்லாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பத்தினி உண்டா? நாயகனை விட்டு பிரிந்து காத தூரம் தள்ளி, எத்தனையோ காத தூரம் தள்ளி இருக்கச்சு கூட ராமமேவ அனுபஷ்யதி அப்படின்னு ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கலாம். ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கார். நைஷா பஷ்யதி ராட்சஸ்யா, பக்கத்துல இருக்க ராட்சசிகளை பார்க்கல, மரத்துல இருக்க புஷ்பங்கள் பழங்கள் எதையும் பார்க்கல, சுகம் எதுவும் இல்லை, துக்கம் எதுவும் இல்லை. ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவ அனுபஷ்யதி அப்படின்னு. கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரி சிரவதி சோகஜம்ங்கிற, அம்மா உன்னுடைய கண்ணிலிருந்து ஜலம் வருகிறதே, இது எதற்காக, இதற்காக ஜலம் வருகிறது அப்படிங்கிற, யாரை சேத்தனராக்குவதற்காக அப்படின்னு அழகான வியாக்கியானம் இருக்கு, முன்னாடியே பார்த்தோம். எதற்காக உம்ம கண்ணிலேருந்து ஜலம் வந்தா லங்கா அழிஞ்சிரும், லங்கையை அழிப்பதற்காகவா, இல்ல ராமன் குலத்துக்கு பெருமை சேர்ப்பதற்காகவா? அதெல்லாம் இல்ல, எங்களை எல்லாம் சேத்தனர்கள் ஆக்குவதற்காக. ஏன்னா நாயகனுடைய பிரிவுல எப்படி இருக்கணும், நாயகன் யார்? பெருமாள் தான். பெருமானுடைய பிரிவுல எப்படி நடக்கணும், நடந்து காமிக்கிறதுக்காக, அதற்காக நீர் இப்படி இருக்கீர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ ஆஞ்சநேயர் சொன்ன வார்த்தை அவர் கண்டுபிடிச்சுட்டார். திரைலோக்கிய ராஜ்யம் சகலம், 3 லோக ராஜ்யத்தையும் விட்டா கூட சீதாயா நாப்பு நாட்கலாம். பெருமாள் என்னமோ ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தார், ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தார் அப்படிங்கிறாளே, ராஜ்யத்தை விட்டது பெரிய விஷயம் இல்லை. சீதா பிராட்டி எப்படி பிரிஞ்சிருக்க?
துஷ்கரம் கிருத்தவான் ராமஹ ஹீனோயதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந துக்கே நாவசீததி. ராஜ்யத்தை விட்டு போகும்போது அவருக்கு சோகம் இல்லை. பெருமாளுக்கு முன்னாள் பட்டாபிஷேகம் சொல்லிட்டு முன்னாள் பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்லும்போது சோகம் இல்லை. நீ இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லச்ச கூட சோகம் இல்லை அப்படின்னு. அப்பெல்லாம் சோகம் இல்லை. ஆனால் இப்ப எப்படின்னு கேட்டான்னா சோகத்தோட இருக்கார் பெருமாளும். ஏன்னா சீதா பிராட்டி வேண்டிய வியோகத்துல அவர் சோகத்தோட இருக்கார் பெருமாள். இதை நேர பார்த்தார் ஆஞ்சநேயர். சோகத்தோட இருக்கார். ஏன்னா தூங்குறது கிடையாது, சாப்பிடுறது கிடையாது, தூக்கம் கிடையாது. அப்போ நமாம்சம் ராகவோ புங்தே நச்சைவ மது சேவத்தே, தன் வசமே கிடையாது. ஈ கொசுக்கெல்லாம் கடிச்சா கூட ஓட்டுறது கிடையாது. உடம்புல எது கடிச்சாலும் தெரியாது. ஏன்னா மனசு சீதா பிராட்டி கிட்ட இருக்கு. அதான் மனசை சீதா பிராட்டி கிட்ட வச்சுண்டு உண்ணாது உறங்காது அப்படி பெருமாள் இருக்காரு இல்லையா. அதை பார்க்கும்போது முதல்ல புரியல, ஆனா இப்பதான் புரியுது. அப்படின்னு என்ன புரியுறதுன்னு கேட்டான்னா, அவர் திரைலோக்கி அந்த ராஜ்யத்தை விட்ட போது அவர் கஷ்டப்படலைன்னா அவர் தீர புருஷன். ஆனா சீதா பிராட்டி பிரிஞ்சு கஷ்டப்படுறாருன்னா அவன் தான் நாயகன், அவன் தான் உண்மையான ஆண் மகன் அப்படிங்கிறது புரியுறது. அடுத்த ஒரு விஷயம் சொல்றார், ந துக்கேன அவசீததி அப்படின்னு. அவருக்கு பட்ட துக்கம் போறாதுன்னு. இவ்வளவு துக்கம் இன்னும், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நாயகியை பிரிஞ்சு இருக்கவனுக்கு இவர் படுற துக்கங்கள்லாம் போறவே போறாது. இன்னும் நிறைய துக்கப்படுறான். ஏன்னு கேட்டா இன்னும் உசுரோட இருக்காரு. உயிர் போயிருக்கணும், தன்னாடி உயிர் போயிருக்கணும். இப்படிப்பட்ட நாயகி யாருக்கு கிடைப்பா? அதாவது திருடணும் தான் வச்சுக்கோங்களேன். 10,000 போயிடுத்து, ஆத்துல 10,000 ரூபாய் திருட்டு போச்சு அப்படின்னா இன்னும் 10,000 ரூபாய் திருட்டு போச்சுன்னு பக்கத்துல பெருமையா சொல்லுவோம். இவர் 10 லட்சம் ரூபாய் போச்சுன்னா அழுதுண்டே சொல்லுவான், 10 லட்சம் ரூபாய் போச்சு, 10 லட்சம் ரூபாய் போச்சு அப்படின்னு. இல்ல மேலேயே 10 லட்சம் இல்ல 50 லட்சம் போச்சு, நிறைய நகைகள்லாம் போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து, நகைகள் லட்சம் எல்லாம் போச்சு அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அழுகைக்கு மேல புலம்புங்கிறது அதிகமா போயிடும், பைத்தியம் பிடிச்சிடும். அதுக்கு மேல இல்ல மொத்தமுமே போயிடுத்து, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நிறைய மொத்த சொத்தும் போச்சு, ஓட்டாண்டி ஆயிட்டான் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்து போயே போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி சாதாரண துக்கம் இல்லை. உலகத்திலே சில துக்கங்கள் தான் சகித்து கொள்ள முடியும் அப்படின்னு சில துக்கங்கள் தான் உண்டு. சில துக்கங்கள்லாம் சகிச்சுக்க முடியாது, சகிச்சுன்னு இருக்கா லோகத்துல. அப்ப சகித்து கொள்ளவே முடியாத துக்கம் எதுன்னு கேட்டானா சீதா பிராட்டி முதலான தேவியோட, இப்படி ஒரு தேவி இருந்தான்னா அவரை விட்டு பிரிவு அப்படிங்கிறது சகித்துக்க முடியாது. அதனால தாரயத் ஆத்மனோ தேகம் ந துக்கேன அவசீததி அப்படின்னு சொல்றாரு. இதே விஷயம்தான் அயோத்தியா காண்டத்திலையும் வரும். அயோத்தியா காண்டத்திலையும் கௌசல்யா தேவியானவர் பெருமாள் ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற காட்டுக்கு போகச்ச. முதல்ல வேண்டாம் அப்படின்னார். முதல்ல கௌசல்யாவும் அழுத, அம்மாவும். ஏன்னு கேட்டானா, நான் உன்னை போல தௌர்பாகியம் யாருக்கும் கிடையாது, என்னோட வயத்துல நீ பிறந்தபடினால இவ்வளவு கஷ்டம் இருக்கு உனக்கு. ஏற்கனவே எனக்கு மதிப்பில்லை, நீ மூத்த மகனா பிறந்தும் உனக்கு ராஜ்யம் இல்லை. ராஜ்யம் இல்லைங்கிறது மட்டும் இல்ல, காட்டுக்கு போனோம், இங்கேயாவது இருக்கலாம்னா என்னோட கூட வந்து இருக்கலாமோ இல்லையா. எங்காத்துல என்னோட கூட சாட்டுன்னு சௌக்கியமா இருக்கலாமோ இல்லையோ, அதுவும் கிடையாது, காட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்ததுன்னா அப்ப உலகத்திலேயே உன்னை போல தௌர்பாகியசாலி யாரும் கிடையாது. ஏன்னு கேட்டா என் வயத்துல பிறந்து எவ்வளோ, அதனால அப்படின்லாம் கௌசல்யா சொல்ற. அதுக்கப்புறம் கௌசல்யா அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீதா பிராட்டியை பெருமாள் பாக்குற. அதுக்கப்புறம் தான் சீதா பிராட்டி நானும் வரேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு அவரும் வர. அதுக்கப்புறம் இவர்கள்லாம் விடை பெற்று கொண்டு போகிறார்கள். அப்போ ராஜசபையில தசரதர் இருக்கார், அவ அம்மா எல்லாம் இருக்கா, கௌசல்யா இருக்கும், எல்லாருமே இருக்கா, எல்லா தேவிகளும் இருக்கா. எல்லாரையும் சேவிச்சுட்டு விடை பெற்றுட்டு போகும்போது அப்ப சீதா பிராட்டியும் கூட போற. இத பார்த்து கௌசல்யாவுக்கு ஒரு ஆச்சரியம், அதிசயம். என்னது இவர் கூட போறாரா, சீதா கூட போறாரா, எதுக்காக இவர் எதுக்கு கூட போறாருன்னு யோசிக்கிற. இவர் யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லலையே, ராமன் காட்டுக்கு போகணும்னு தானே சொன்னா, இவர் யாரும் காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லலையே. சாதாரண பெண்ணா இருந்தா நீங்க காட்டுக்கு போறீங்களா, எத்தனை வருஷம்னா 14 வருஷம்னா, அப்போ 14 வருஷம் நான் பிறந்தாத்துக்கு போயிட்டு வரேன் என்ன சொல்லணும். இவர் எங்க போறார் அப்படின்னா அப்புறம் விசாரிச்சா இல்ல இல்ல அவர் வேண்டாம் தான் சொன்னார், ஆனா உண்மை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சீதா பிராட்டியும் அடம் பிடிச்சு காட்டுக்கு போறார் அப்படிங்கறத கேள்விப்பட்டார். அப்போ இந்த விஷயத்த கேள்விப்பட்டு
கௌசல்யா தேவிக்கு கண்ணுல ஜலம் வந்துதான். அப்ப வால்மீகி அழகா சொல்ற, இந்த ஜலங்கிறது சோகத்தினால வர ஜலம் இல்ல, சோக ஹர்ஷஜம், சோகத்தினாலையும் சந்தோஷத்தினாலையும் வருது. தன்னை விட்டு மகன் பிரிந்து போறானே அப்படின்னு ஒரு சோகம். சந்தோஷம் என்ன கேட்டா, அவனோட கூட சீதா பிராட்டி போறா இல்லையா, அப்போ அது சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, கௌசல்யா தேவி சொல்றா, நான் ஏன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, உனக்கு ராஜ்யம் இல்லை, உனக்கு ராஜ்யம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டா, ராஜ்யத்தை விட்டு விரட்டுறாளே அப்படின்னு கஷ்டப்பட்டேன். ஆனால் சீதா தேவி திரைலோக்கிய ராஜ்யத்துக்கும் மேல வரும். எப்போ அவர் உன்னோட இருக்காரோ அப்ப இந்த ராஜ்யம் இருந்தா என்ன இல்லட்டா என்ன, ராஜ்யம் இருந்தா என்ன போனா என்ன, எப்போ சீதா பிராட்டி உன் கூட இருக்காரு இல்லையா, லக்ஷ்மி, சாட்சாத் லக்ஷ்மி, சாட்சாத் இப்படி ஒரு நாயகி உன் கூட இருக்கான்னா அப்புறம் ராஜ்யம் என்ன, ராஜ்யம் இருந்தா என்ன இல்லட்டா என்ன, அதை பத்தி கவலை இல்லை. அப்போ ஒரு விதத்துல என்னை பிரிஞ்சபடினாலே துக்கம் இருந்தா கூட உன்னை நினைச்சு பார்க்கும்போது பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்ற. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாரியா யாருக்குமே கிடைக்க மாட்டாள் அப்படிங்கிறபடினால. அப்போ இப்ப சொல்ற ராமன் கிட்ட, முதல்ல சொன்ன உன்னை போல தௌர்பாகியவான் யாரும் கிடையாதுன்னு, இப்ப சொல்ற உன்னை போல சௌபாகியவான் யாரும் கிடையாது, ஏன்னா இப்படி ஒரு மனைவி யாருக்குமே கிடைக்க மாட்டாள் அப்படின்னு. ஆக உலகம் மொத்தமும் திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்புனி நாட்கலாம், உலகம் மொத்தமும் இருக்கிற ஐஸ்வர்யம் கிடைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைப்பது அரிது. அதை வச்சுதான் ஞாலமை இதற்கு உரியன. சாதாரணமா சொல்றாங்க, இவள் கண்ணழுக்கு உலகே விலை பேசலாம்னா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவு விலை மதிப்பானது, உலகத்துக்கு விலை மதிப்பு உண்டு. அடுத்து ஒன் மொத்தும் பைம்பொண்ணுங்கிறார், முத்துக்கும் பொண்ணுக்கும் விலை மதிப்பு உண்டு, ஆனால் இவள் கண் அழகுக்கு விலை மதிப்பு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஞாலமே இதற்குரியன ஒன் முத்தும் பைம்பொண்ணுமேந்தி. நான் முதலே சொன்னேன், ஒன் முத்துனா அழகான முத்துன்னு அர்த்தம், கண்ணீர் துளிகளை தான் சொல்றேன். இங்க எல்லாமே உபமானத்தை மாத்திரம் சொல்ற, உபமேயத்தை நாம வச்சுக்கணும். கண்ணையே சொல்லலையே, கண்டை குளம் தானே கண்ணையே சொல்ற. அதனால ஒன் முத்து அப்படின்னா அந்த பெரிவாற்றாமையால் வந்த கண்ணீர் துளி. பொன் மொத்தும் பைம்பொண்ணுமேந்தி பசலை நிறம், பசும் பொன், பைம்பொன்னா பசும் பொன், அது பசலை நிறம் அப்படின்னு சொன்ன. அது திருக்குறள்ல காமத்துப்பால் முதலானதெல்லாம் வரும். அதாவது நாயகனோட சேர்ந்து ஆலிங்கனத்துல இருக்கும்போது, அப்போ உடம்புல எந்த இடத்துல அந்த நாயகனுடைய அங்கம் படலையோ அந்த இடம் பைம்பொன்னாயிடுமா பிரிவினால. அவ அதிகப்படுத்தி சொல்றதுன்னு வழக்கம் உண்டு இல்லையோ, அதனால பசலை நிறமாயிடும். ஒரு க்ஷணம் நாயகன் பிரிந்தா கூட அந்த இடத்துல உடனே பசலை நிறம் வரும், அப்படி எல்லாம் வரும். அதுல இப்போ நாயகிக்கு பழைய இடத்துல சொல்றது உண்டு இந்த மாதிரி பசலை நிறம் அப்படிங்கிறது. இயற்கையான நிறம் என்பது, இயற்கையான ஒளி என்பது மங்கி போகும் முதல்ல சொன்னேன். ஞாலமெய்தற்குரியன ஒன் பொண்ணும் பைம்பொண்ணுமேந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம். அகங்கைன்னு அர்த்தம், உள்ளங்கைன்னு அர்த்தம், உள்ளங்கை அளவு பெரியவனா இருக்கக்கூடிய கெண்டை குலம் அப்படின்னு. இத இங்க எல்லாருக்கும் ஒரு கதை ஞாபகம் வரும். உள்ளங்கை அளவு பெருசாக மத்ஸ்ய அவதாரத்துல பெருமாள் வந்தார், அதுக்கப்புறம் மேல மேல வளர்ந்தார். மத்ஸ்ய அவதார கதை இருக்கு, முதல்ல உள்ளங்கையில தான் வந்தார் அப்படின்னு. அது வெறுமா ஞாபகம் வரும்ங்கிறதுக்கு மாத்திரம் வச்சுக்கலாம். இவையோ வந்து பேருகின்றவே, இப்படி இவைதானே என் முன்னாடி வந்து பேர்கின்றன, உலாவுகின்றன, நடக்கின்றன அப்படின்னு. நான் போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என் கண் முன்னாடி உன்னுடைய கண்கள் இப்படி முத்தோட கூட அப்படி கண்கள் வந்து முன்னாடி நிற்கின்ற. அப்படி இருக்கும்போது என்னுடைய பாவத்தை தெரிந்து கொண்ட இவளுடைய உடம்பே இவளுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே, இதுக்கு மேல நான் இவள்கிட்ட எப்படி சொல்வேன், சொல்லி எப்படி பிரிந்து போவேன், அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை என்பதாக அதை நினைத்து இப்படி ஒரு காட்சி எங்க கிடைக்கும், யாம் என்று காண்கின்றன, அரியன யாம் என்று காண்கின்றன அப்படின்னு ஆச்சரியமாக நாயகன் இவளிடமே நாயகியிடமே சொல்லுகிறான் அப்படின்னு அர்த்தம். பொருட்கோ அப்படின்னா ஒரு பொருளுக்கோ, பொருளின் பொருட்டோன்னு அர்த்தம். பொருள் சம்பாதிப்பதற்காகவா, கேவலம் பைசா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இத்தனை ஒரு
பிரிவை தாங்குவானா. பைசா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஓரளவு பிரிவை தாங்குவோம் இல்லையா? பெரிய அளவு பிரிவை தாங்கி விட்டுதான் பைசா வரும் அப்படின்னா அந்த பைசாவோட இது பெருசாச்சே அப்படின்னு அந்த தாற்பயத்துல இருக்கு. இதனுடைய உள்ளர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆழ்வாரை பிரிந்து வட திருவேங்கடம் முதலான திவ்ய தேச யாத்திரைகள் எல்லாம் போவதற்காக சில வைஷ்ணவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை விட்டு பிரிவதற்கு ஆழ்வாருக்கே மனசும் இல்லை. எம்பெருமானார் எப்படி சொன்னார் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் எப்போ பெருமாளை நாயகனாக நினைத்தாரோ அப்போ பெருமாளை சேர்ந்த வைஷ்ணவர்களையும் அவர் நாயகனாக நினைக்கிறார், நாயகனை சேர்ந்தவர்களாக நினைக்கிறார் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அந்த பிரிவும் அவருக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ அதையெல்லாம் பார்த்து இவர்கள் இப்படிப்பட்ட ஆழ்வாரை பிரிந்தா நாம் வட திருவேங்கடம் போக போகிறோம், இல்ல வெளியூர் திவ்ய தேச யாத்திரை போக போறோம். அதாவது ஆச்சரியமா கோஷ்டி நடந்திருந்தது. திருவாய்மொழி கோஷ்டி, திருவாய்மொழி காலக்ஷேபம். ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணி கரையில திருவாய்மொழி காலக்ஷேபம். அப்ப திடீர்னு பெருமாள் அந்த பக்கம் எழுதிட்டார். உடனே எல்லாரும் ஓடினா பெருமாள் எழுட்டான்னு காலக்ஷேப அனுபவம் போயிடுது. பட்டர் பார்த்தார், இவர் எங்க இங்க வந்தாருனார். காலக்ஷேபத்தை கெடுக்கிறதுக்காக வந்த மாதிரி இவர் எங்க இங்க வந்தார். ஏன்னா காலக்ஷேப அனுபவங்கிறது தனி, அதுக்கு என்னோட பெருமாளே வந்தாலும் அதற்கு இடையாக இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி திருவாய்மொழி அனுபவங்கிறது தனி. திருவாய்மொழி அனுபவத்தை விட்டு பெருமாளை சேவிக்கிறது கூட 2ஆம் பட்சம்தான். அப்படி இருக்கும். ஸ்ரீவைகுண்ட அனுபவமே வேண்டாம்னு ஆழ்வாரே சொல்லியிருக்கார். இந்த திருவாய்மொழி அனுபவத்துக்கு சமமாக ஸ்ரீவைகுண்டத்துல அனுபவம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கார். இந்த திருவாய்மொழி அனுபவத்துல அப்படி ஈடுபட்டுதானே நாதமுனிகள் யோகத்தையே விட்டுட்டார். ஸ்ரீமன் நாதமுனிகள் யோகத்துல கிருஷ்ணன் நேர பாக்குறார், யோகத்துல கிருஷ்ணனை சாட்சாத்தா நேர பாக்குறார். ஆனா அதை விட்டுட்டு திருவாய்மொழியை பிடிச்சுட்டார். இப்போ ஏன்னா இங்க கிருஷ்ண அனுபவங்கிறது அப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ இவையோ பெரிய இப்ப இதுக்காக அந்த மாதிரி ரீதியில திருவாய்மொழியை விட்டுட்டு பகவத் அனுபவம் அப்படிங்கிறது வேண்டாம். அந்த மாதிரி ஆழ்வாரை பிரிந்து இருக்கிறதுங்கிறது திருவாய்மொழி பிரிஞ்சு இருக்கா மாதிரி. அதை விட்டுட்டு என்ன திவ்ய தேச யாத்திரை இருக்கு? அரியன யாமின்று காண்கின்றன. இப்ப அவர்கள்லாம் சொல்றான், நாங்க இப்போ இந்த திருவாய்மொழி அனுபவம் இருக்கே இது அரியன, இது எந்த திவ்ய தேசம் போனாலும் கிடைக்காது. இது எத்தனை நல்ல உசந்த திவ்ய தேசங்கள் பத்ரிக் ஆசிரமத்திலேருந்து ஆரம்பிச்சு கோயில் திருமலை பெருமாள் கோயிலேருந்து ஆரம்பிச்சு எந்த திவ்ய தேசம் போனாலும் ஆழ்வார சேவிக்கிறது, இல்ல ஆழ்வாருடைய திருவாய்மொழி அவர் திருவாய்மொழி சொல்ல கேட்கறது, அதுதான் மதுரை கோயிலுக்கெல்லாம் நேரம் கிடைச்சது, கூட இருக்கிற வைஷ்ணவர்களுக்கெல்லாம் நேரம் கிடைச்சது. இதுக்கு சமமாக அதெல்லாம் ஆகுமா? ஆகாது. இந்த காட்சி வேற எங்க கிடைக்கும்? கண்ணன் விண்ணனையாய் கண்ணனுடைய பரமபதத்துக்கு சமமாக இருக்கக்கூடியவர் ஆழ்வார். பரமபதமே வேண்டாம், ஆழ்வாரோட இங்கே இருக்கலாம் அப்படின்னு தோணும். திருவாய்மொழி சேவிச்சுன்னு இந்த இடத்துல இருந்துன்னு இருக்கலாம், இதுக்கு மேல பரமபதம் இருக்கு, இதை விட்டுட்டு பரமபதம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு பெருமை ஆழ்வாருக்கு இருக்கு. அவர் பிரிந்து இருக்க முடியாது அப்படின்னு. பெரியனகாதம் பொருட்கும் பிரிவன அப்படின்னு இங்கிருந்து ரொம்ப தூரம் திவ்ய தேச யாத்திரை அப்படின்னு போறதுன்னா திவ்ய தேச யாத்திரைக்காக ஒரு பொருளுக்காக ஒரு பயனுக்காக போறது இல்லை. நம்ம மதுரை கவி ஆழ்வார் திரும்பிதானே வந்தார். இங்கிருந்து பெருமாளை சேவிக்கிற அன்பர்க்கே அருளியும் மாயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளைய கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும். கண்ணன் சாட்சாத்தா கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனையே வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஆழ்வாரை சேவிக்கணும்னு வந்தவர் ஆச்சு இல்லையா? எவ்வளவு தூரமா இருந்தா என்ன, திரும்பி வந்துட்டார். இன்னும் அவ்வளவு தூரம் போனவர் துவாரகா வரைக்கும் போயிட்டு வர்றாங்க, அதெல்லாம் எங்கேயும் போகலன்னு திரும்பி வந்துட்டார். ஞாலமே இதற்கு உரியன எல்லா உலகங்களையும் சம்பாதிக்கதை காட்டிலும் விசேஷமானது. உலகத்தை எல்லாம் நம்ம வசக்கீழே இருந்தா கூட அதை காட்டிலும் பெரியது ஆழ்வாரோட திருவாய்மொழியோட ஆழ்வாரோட இருப்பது. ஒன்மொத்தும் பைம்பொன்னும் ஏந்தி கண்ணில் ஜலம் வரணும், உடம்புல மயிர்கூச்சி எரியணும், எல்லாம் இருக்கும். ஆழ்வாருக்கு இருக்கு, ஆழ்வாரோட கூட இருக்கவாளுக்கு இருக்கு. கண்ணில் ஜலம் வருதா? அப்ப கண்ணில் ஜலம் வரக்கூடிய பாகவதர்கள் பக்கத்துல இருந்து திருவாய்மொழி சேவிக்கிறான்னு வச்சுக்கோங்க,
வேற என்ன வேணும்? கண்ணில் அழுதுண்டே சேவிக்கிறா அப்படின்னா, ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவை வந்து பேருகின்றன. ஆச்சரியமான கெண்டை குலம் அப்படின்னா கண்கள், அதாவது ஞானம் அப்படின்னு அர்த்தம். கண்ணுனாலே ஞானம்னு அர்த்தம் முன்னாடியே வந்திருக்கு. ஆழ்வாருடைய ஞானம் அப்படிங்கிறது அத்தனை விசேஷமாக இருக்கு. இந்த ஆழ்வார் தன்னுடைய ஞானத்தினாலே தன்னுடைய அனுபவத்தை தானே நமக்கு கொடுத்திருக்க. அந்த அனுபவம், ஆழ்வார் தரக்கூடிய அந்த அனுபவத்தை விட்டு விட்டு வேற திவ்ய தேச யாத்திரை, அது பரமபத யாத்திரையே இருந்தாலும், அது பெருமாள் சேவையே இருந்தாலும், அது நாயகியை விட்டு நாயகன் பிரிந்து பொருள் சம்பாதிக்க போனால் என்ன கதையோ அதே கதை தான் இங்கும் அப்படிங்கிற ஒரு சுவாபதேசத்திலே உள்ளர்த்தத்திலே இந்த பாசுரம் இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வைஷ்ணவருடைய பிரிவு, அதுவும் ஆழ்வார் மாதிரி இருக்கிறவர்களுடைய பிரிவு, திருவாய்மொழி அனுபவம் முதலான அனுபவத்தினுடைய பிரிவு அப்படிங்கிறது சகிக்க முடியாது. பகவத் விஸ்லேஷம் கூட சகித்து விடலாம். ஆனால் இந்த மாதிரியான பாகவத விஸ்லேஷம் அப்படிங்கிறது சகிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கும்படியான பாசுரமா இருக்கு. பேறுகின்றது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை அப்படிங்கிறது அடுத்த பாசுரம். அடுத்த பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். அரியன யாமென்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய் பெரியன காதம் பொருட்கும் பிரிவன ஞாலமெய்தற்குரியன ஒன்மொத்தும் பைம்பொன்னு மேந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பேறுகின்றவே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.